குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்க ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. Brilliant monkey. ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்தது. அது சூப்பர் ஃபன்னி குரங்கு. டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், எப்பவும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். மரத்தில் ஏறி நிறைய பழங்களை பசிக்கும் போது சாப்பிடும். அது வாழ்க்கை ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு இருந்தது. இந்த குரங்கு இருந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆத்துல ஒரு பெரிய முதலை இருந்தது. அதுவும் நல்ல முதலை. குரங்கும் அந்த முதலையும் நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சுங்க. ரெண்டு பேரும் ஜாலியா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. குரங்கு தான் சாப்பிட்ற பழத்தை அந்த முதலைக்கு கொடுக்கும். பழம்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கும். முதலையும் அதை விரும்பி சாப்பிடும். ஒரு நாள் முதல்ல குரங்கு கொடுத்த பழத்தை எடுத்துன்னு போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தது. அந்த பழத்தை மனைவி சாப்பிட்டு பார்த்துட்டு, இவ்வளவு டேஸ்டா இருக்கீங்க, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த முதல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு குரங்கு. அவன் மரத்துல இருந்து எனக்கு பறிச்சு பறிச்சு போடுவான். அவன் நிறைய பழம் சாப்பிடுவான், எனக்கும் கொடுப்பான். நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த மனைவி முதல்ல, இந்த பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கே, டெய்லி அந்த பழத்தை சாப்பிடுற குரங்கனுடைய இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதை சாப்பிடணுங்க, அதை எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே கணவன் முதல்ல, இது சரியில்லை, அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவனை எப்படி நான் கொல்ல முடியும் அப்படின்னு பதிலுக்கு சொல்லு. ஆனா மனைவி முதல்ல கேட்கவே இல்லை. கண்டிப்பா அவனை இங்க கூட்டு வாங்க, அவனை சாப்பிட்டு தான் நான் தீருவேன் அப்படின்னு பயங்கரமா அடம் பிடிச்சது. கணவன் முதலையும் வேற வழி இல்லாம குரங்கு கிட்ட போச்சு. நண்பா, உன்னை என் மனைவி கொன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறா, என் கூட வா. முடியாது இல்லையா? அதனால ஒரு பிளான் பண்ணிச்சு. நேர குரங்கு கிட்ட போய், நண்பா, நேற்று நீ கொடுத்த பழத்தை என் மனைவி கிட்ட கொடுத்தேன். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா, உன்னை சந்திக்கணும்னு விருப்பப்படுறா. நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டது. குரங்கும் அதுக்கு என்ன, கண்டிப்பா வரேன், வந்து உன் மனைவியை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்திலேருந்து ஜம்ப் பண்ணி முதலையினுடைய முதுகுல ஏறிடுச்சு. ரெண்டு பேரும் ஆற்றுக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்க. அப்ப முதல்ல குரங்க பார்த்து, நண்பா, என்ன தப்பா எடுத்துக்காத, என் மனைவி உன்னை கொன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறா. உன்னுடைய இதயம் ருசிகரமா இருக்கும் அப்படின்னு அவ விரும்புறா. அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுது. குரங்குக்கு பயங்கரமான ஷாக்கிங் ஆயிப்போச்சு. இவன் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகியா இருக்கான், இதை எப்படி சமாளிக்க போறோம் ஒரு செகண்ட் யோசிச்சுது. பதட்டப்படல, அழல, கொஞ்சம் நிதானமா யோசிச்சுது. நண்பா, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? இதயம் கேட்டுதான் நான் இதயத்தை எடுத்துட்டு வந்திருப்பேனே. நான் மரத்துல இல்ல இதயத்தை வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, முன்னாடியே சொல்லக்கூடாதா நண்பா? இது ஒரு பெரிய விஷயமா? கேட்டுதான் நான் இதயத்தை கொடுத்துருக்க போறேன். அப்படியா நண்பா? நீ எல்லாம் இதயத்தை கழட்டி மரத்துல வச்சிருவியா? இது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு. அதனால என்ன நண்பா, என்ன திருப்பி கொண்டு போய் மரத்துக்கிட்ட விடு, நான் மரத்துல இருக்கிற இதயத்தை எடுத்துன்னு வரேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் உன் மனைவியை சந்திக்க அப்படின்னு குரங்கு சொல்லி அதை நம்பிய முதல்ல திருப்பி கொண்டு போய் மரத்துக்கிட்ட குரங்க இறக்கி விட்டது. குரங்கு மரத்து மேல ஏறிச்சு. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, துரோகி, என் மூஞ்சிலே முழிக்காத, வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு அழகு காட்டிட்டு போயிடுச்சு.